சூரத்துல் அடுத்ததாக சூரத்துல் ஜாசியா. சூரத்துல் ஜாசியா சூர மக்கியாவாக இருக்கின்றது. 37 வசனங்கள் உள்ளன. இந்த சூரத்து துஹானுக்கு பிறகு இறக்கப்பட்ட வசனம். ஜாசியா என்பது முழந்தாளிட்டிருக்கும் நிலை. மனிதன் முட்டி போட்ட நிலையில் மண்டிட்டு நிற்கக்கூடிய நிலை. அந்த நாளில் மனிதர்கள் அனைவர்களும் என்ன உடைய மண்டிட்டு நிற்கக்கூடிய நிலையில் இருப்பார்கள். ஜாசியா அதுதான் இன்னும் சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருக்குது. மனிதன் அல்லாஹ் அக்பர் அந்த நாளில் நிர்வாணமாக ஆடையின்றி விருது சேதம் செய்யப்படாத நிலையில் காலணியின்றி அங்கு நிற்பான். ஒவ்வொரு நிலைகளும் அங்கு இருக்கும். அதில் ஒரு நிலை எப்படி இருக்கும் என்றால், அவன் மண்டிட்டு நிற்கக்கூடிய நிலை இருப்பான், அவன் முட்டி போட்ட நிலையில் இருப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு மறுமையில் இலகுவான ஒரு கேள்விகள் அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி அவனுடைய நல்லடியார்களை எல்லாம் நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா வானம் மற்றும் பூமியை படைக்கக்கூடிய விஷயங்களும், பிறகு இதை பார்த்து நிராகரிப்பவர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை அவர்கள். அதே போல வஹியை பற்றி பரிகாசம் செய்வதும் கேலி செய்வதும் என்ற விஷயங்களையும் செய்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் என்ன மிக நெருக்கமாகவே ஒரு சமீபமாகவே ஒரு தண்டனைக்கு அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றனர். அதற்கு பிறகு யாரெல்லாம் தன்னுடைய மனோ இச்சைகளை பின்பற்றினார்களோ அவர்கள் தன்னுடைய மனோ இச்சை என்ன செய்து கொண்டார்கள்? தன்னுடைய கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். கடவுள் என்றால் சொல்லக்கூடிய விஷயத்தை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய. அப்போ இச்சைகள் சொல்லும் பொழுது இதை செய் என்று சொல்லும் பொழுது அவனுடைய ஆசைகளுக்கு கட்டுப்படக்கூடியவன். அவன் தன்னுடைய ஆசையோ அவனுடைய அந்த இச்சையை என்ன செய்து கொண்டான்? தன்னுடைய இறைவனாக ஆக்கி கொண்டான். இந்த சூறாவுடைய கடைசியில் முடிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா முஃமின்களுக்கு சிறந்த கூலியும் அநியாயக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையும் இழிவையும் அங்கு கொடுக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஜாசியாவில் பதிவு செய்கின்றார். பிறகு 26வது ஜுஸ் 26வது ஜுஸ்ஸில் ஆரம்பிக்கும் பொழுது சூரத்துல் அஹ்காஃபுடைய அத்தியாயங்கள் இருக்கு. அஹ்காஃப் என்று சொல்லும் பொழுது ஹிக்ஃபுன் என்று சொல்லும் பொழுது குறிப்பாக மணல் ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய மணல் மேடுகளுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம். இது அந்த ஆது மற்றும் சமூது கூட்டத்தினர் வாழ்ந்த அந்த நகரத்திற்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை அஹ்காஃப் என்று. இவருடைய வீடுகளும் இவர்களுடைய அந்த அரண்மனைகளை பற்றி அல்லாஹ் தஆலா அந்த அஹ்காஃபுடைய வார்த்தையை குறிப்பிடுகின்றார். ஹிக்ஃபுடைய பன்மை. இது சூரத்துல் ஜாசியாவுக்கு பிறகு இறக்கப்பட்டது. 35 வசனங்கள் உள்ளன. இது அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கும் பொழுதே அல்லாஹு தஆலா இந்த மனிதனை இந்த வானத்தையும் பூமியையும் படைத்ததும் இது சத்தியத்தை கொண்டு ஒரு நோக்கத்தை கொண்டுதான் அல்லாஹு தஆலா படைத்தான். இதற்கு நிர்ணயிக்கக்கூடிய நேரம் இருக்கு. இந்த வானம் மற்றும் பூமி எது வரைக்கும் இருக்கும் அதற்கு ஒன்று நேரம் இருக்கு. அதற்கு பிறகு சின்ன பின்னமாக ஆகும். இந்த பூமியை வேறு பூமியாக அல்லாஹு தஆலா மாற்றுவான். வானங்களை அல்லாஹு தஆலா சுருட்டி தன்னுடைய வலது கரத்தில் அவன் வைப்பான். அல்லாஹ் அக்பர். அந்த நாளில் அல்லாஹு தஆலா பிறகு கூறுவான், அனில் மலக் ஐனல் முலூக், நான் ஆட்சியாளன் அதிபதி. எங்கு உலகத்தில் ஆட்சியை இருந்தார்களே, பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்களே, ஆணவத்திலும் மமதில் இருந்தார்களே, எங்கு அவர்கள் என்று அல்லாஹு தஆலா அங்கு அழைப்பான் அவர்களை. பிறகு அல்லாஹு தஆலா பெற்றோர்களுடைய விஷயத்தில் வசியத்தை நமக்கு செய்திருக்கின்றான். 15 17 வசனங்கள் அல்லாஹு தஆலா பெற்றோர்களிடம் கண்ணியமாக இருந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். அதில் வஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்து, ஒரு தாய் எப்படி ஈண்டெடுக்கின்றாள் என்ற விஷயங்களை அல்லாஹு தஆலா பதிவு செய்து, குறிப்பாக சுப்ஹானல்லாஹ் 30 மாதங்கள் ஆகின்றது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை ஈண்டெடுத்து அவளுக்கு பால் ஊட்டக்கூடிய அந்த நேரம், அந்த நாட்கள் பார்க்கும் பொழுது 30 கிட்டத்தட்ட மாதங்கள் ஆகின்றது. அப்போ குறைந்தபட்சம் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம், 2 வருடம் பால் ஊட்டக்கூடிய அந்த காலம் இருந்தால், ஒரு குழந்தை ஒரு சீக்கிரமாக பிறக்கக்கூடிய நிலை இருந்தால், ப்ரீமெச்சூருடைய நிலை 6 மாசத்துல பிறக்கக்கூடிய நிலைதான் இங்கு உலமாக்கள் இந்த வசனத்தை கொண்டுதான் அறிந்து கொள்கின்றார். ஸலாஸூன ஷஹ்ரா, இவர்களுக்கு தாயை என்னுடைய கருவில் சுமக்கக்கூடிய நாட்களும், அதே போல அவள் ஈண்டெடுக்கக்கூடிய விஷயங்களும், பிறகு பாலூட்டக்கூடிய இந்த அனைத்துமே என்ன 30 மாதங்கள் அடைகின்றது என்று. இது அனைத்துமே செய்த அந்த பெற்றோருக்கு, குறிப்பாக அந்த தாய்க்கு நீங்க கண்ணியப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றார்.
மனிதன் தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி உபதேசம் செய்தோம். அவனுடைய தாய் வெகு சிரமத்திற்குடையே அவனை சுமந்து வெகு சிரமத்துடனே அவனை பெற்றெடுத்தார். கர்ப்பத்தில் அவனை சுமப்பதும் அவனுக்கு பால்குடி மறச் செய்வதும் மொத்த 30 மாதங்கள் ஆகும். அவன் வாலிபமாகி 40 வயது அடைந்தும் இறைவனே 40 வயது அடைந்ததும் இறைவனே, நீ என் மீது என் பெற்றோர் மீதும் புரிந்த நிஅமத்துகளை நன்றி செலுத்தவும் உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய சாலிஹான நல்ல அமல்களை செய்யவும் எனக்கு அருள் புரிவாயாக. என்னுடைய சந்ததியையும் சாலிஹானவர்களாக நீ சீர்படுத்து அருள்வாயாக. நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகிறேன். அன்றியும் நான் முஸ்லிம்களில் நின்றுமுள்ளவனாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கின்றேன் என்று கூறுவான். இது யார்? இரு முஃமின்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்போ பெற்றோர்களை எக்காரணத்து கொன்றும் ஏசுவதோ அல்லது அவர்களை என்று சொல்வது என்பது மிகவும் பெரும் பாவத்தில் ஒன்றானது. அதுதான் அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் இதை தவிர அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, இவர்கள் ஆனால் இந்த சன்மார்க்கத்தை தழுவுமாறு கூறிய தன் பெற்றோரை நோக்கி, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? மரணத்திற்கு பின் நான் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவேன் என்று நீங்கள் என்னை பயமுறுத்துகிறீர்களா? திடமாக எனக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறையில் சென்று விட்டனர், அவர்கள் எழுப்பப்படவில்லையே என்று கூறியவனை பாதுகாக்குமாறு அவ்விருவரும் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கும்படி அவர்கள் கூறுவார்கள். உனக்கென்ன கேடு? நீ ஈமான் கொள்வாயாக. இந்த விஷயத்தை நீ அல்லாஹ் பெற்றோருக்கு மாறு செய்தாய் என்றால் மறுமையில் நீ எழுப்பப்படுவாய், அதற்கு நீ தண்டிக்கப்படுவாய் என்ற விஷயத்தை நீ ஈமான் கொள்வாயாக என்று அந்த பெற்றோர்கள் கூறுவார்கள். நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி மெய்யானது என்று அல்லாஹ்விடம் காவல் தேடுவார்கள். அதற்கு அவன், இவையெல்லாம் முன்னோர்களின் கட்டுக்கதைகள் தவிர வேறில்லை என்று அவன் கூறுவான். இதுதான் தன்னுடைய பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த மகன் அல்லது அந்த மகள் அவர்கள் சொல்லாமல் தன்னுடைய பாவனையிலோ அல்லது தன்னுடைய வாழ்க்கையுடைய நடைமுறையில் கொண்டு இந்த வசனத்தில் வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதெல்லாம் யார் பார்த்தா? பெற்றோர்களுக்கு சிரமப்படுத்துவதோ அல்லது அவர்களை நோவினை தருவதோ அல்லது அவர்களுக்கு கடுமை நடந்து கொள்வதனால தண்டனை கொடுக்கப்படுமா? அதெல்லாம் யார் பார்த்தா? இதெல்லாம் கட்டக்கதை என்று மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நாவால் சொல்வது கிடையாது, ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் பிராக்டிக்கல் என்ன, இதுதான் தெரியப்படுத்துகின்றது. அவன் மறுமையில் நிற்க போவான், மறுமையில் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் இதற்கு என்று அவன் அதை ஏற்றுக்கொள்ளாதவனாக ஆகிவிடுகின்றான். பிறகு அல்லாஹு தஆலா சூரத் அஹ்காஃபுடைய விஷயங்களை அல்லாஹு தஆலா பதிவு செய்துவிட்டு அங்கு அல்லாஹு தஆலா ஹூதுடைய சமுதாயத்தை எப்படி அழித்தான் என்றும் தெரியப்படுத்துகின்றான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். இஸ்லாத்தை 29வது வசனத்தில் இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா இந்த ஜின்களுக்கு கேட்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். குர்ஆனை ஓதக்கூடிய அந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதும் பொழுது கேட்ட உடனேயே ஒரே அமர்வில் ஒரே தடவை அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார். ஜின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அந்த வார்த்தைகளை கேட்கின்றார்கள், வசனங்களை கேட்கின்றார்கள். கேட்ட உடனேயே என்ன செய்கின்றார்கள்? நாம் ஈமான் கொண்டோம் என்று உடனே தன்னுடைய சமுதாயத்திலும் பக்கம் போகின்றார்கள். இப்படி யோசிச்சு பாருங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்கள், நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தடவை இந்த குர்ஆனை படிக்கின்றோம், எத்தனை தடவை இந்த குர்ஆனை பிரட்டி நாம் பார்க்கின்றோம், படிக்கின்றோம், கேட்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றம் வர மாட்டுது. ஆனால் இந்த ஜின்கள் இந்த விஷயங்களை கேட்ட உடனே அவங்களுடைய வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்பட்டதென்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் குர்ஆனுடைய வார்த்தைகளும் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுதோ படிக்கும் பொழுதோ மாற்றங்கள் வர வேண்டும். மாற்றங்கள் வரவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த உள்ளத்தை மடிந்த உள்ளமாக தான் கருத முடியும். அல்லாஹ்விடம் வேறு உள்ளத்தை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். பிறகு அல்லாஹு தஆலா சூரத்துல் முஹம்மத் மதனி சூறாவாக இருக்கின்றது. இதில் அல்லாஹு தஆலா 38 வசனங்கள் வைத்திருக்கின்றான். சூரத்துல் ஹதீதுக்கு பிறகு இறக்கப்பட்ட இந்த சூறாவுக்கு சூரத்துல் கித்தால் கூட சொல்லப்படும். சூரத்து முஹம்மதுக்கு சூரத்துல் கித்தால், குறிப்பாக போர்க்களத்துடைய விஷயங்களை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டான். பத்ருடைய போருக்கு பிறகு இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டன. இதில் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளும் இந்த சொர்க்கத்துடைய அனைத்து சிறப்புகளும் அதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களையும் அல்லாஹ் தஆலா பதிவு செய்துவிட்டு அதே போல நரகத்தில் இருக்கக்கூடிய தண்டனையும் பற்றி அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்திவிட்டு இந்த இரண்டில்
எதை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். கண்டிப்பாக நன்மையான காரியங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு சுவனத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும். அதே போல பாவங்கள் செய்யக்கூடியவனுக்கு இந்த விஷயத்தில் அவன் அஞ்சிக் கொள்வதற்காக அல்லாஹ் நனவுபடுத்துகிறான். பிறகு முனாஃபிக்குடைய சில தன்மைகளையும் அல்லாஹ் தஆலா இங்கு பதிவு செய்து இவர்களுடைய உள்ளத்தில் நிறைய தன்மைகள், இவர்களுடைய கெட்ட பழக்கங்களை அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தில் பதிவு செய்கிறான். ஒமின்ஹும் என்று அல்லாஹ் தஆலா இவர்களில் சிலர் இப்படி இருப்பார்கள், இவர்கள் இப்படி இருப்பார்கள் என்று அவர்கள் பற்றி அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்திவிட்டு இதற்கு அனைத்திற்கும் என்ன இவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாதி, அந்த நோய் தான். இந்த நோய்க்கு மிகப்பெரிய ஒரு சிகிச்சை என்பது என்ன? குர்ஆனை சிந்திப்பது, குர்ஆனை கொண்டு படிப்பினை பெறுவது. அங்கு ததப்புருல் குர்ஆன் ஃபஹல் மின் முத்தகிர், அங்கு சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா என்ற அந்த குர்ஆனை சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த நோயை அகற்றும். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது என்றால் குர்ஆனுடைய தொடர்பு நாம் ஏற்படுத்தும் பொழுது, அதில் வசனங்களை ஓதி அதனுடைய அர்த்தங்கள் புரியும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த முனாஃபிக் நயவஞ்சர்களுடைய ஹிப்போக்ரிட்ஸுடைய சில தன்மைகள், சில கெட்ட பழக்கங்கள் நம்மை விட்டு அதிலிருந்து நாம் விலகி கொள்ள முடியும். ஆனால் நிபந்தனை குர்ஆனை சிந்தித்து அதை புரிந்து நாம் படிப்பதற்காக முன் வர வேண்டும். இந்த சூறாவை முடிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா உறுதியாக இருப்பதற்காக அங்கு வசியத் செய்கின்றான். நீங்கள் சத்தியத்தில் உறுதியாக இருங்கள், இல்லை என்றால் இந்த சமுதாயத்தை அழித்துவிட்டு இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். இந்த சமுதாயம், இந்த முஸ்லிம்கள் மார்க்கத்தில் நீங்கள் நிலையாக இல்லை என்றால், இந்த சத்தியத்தில் நீங்கள் நிலையாக இல்லை என்றால் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழித்துவிட்டு சைஸ்தப்தில் கௌமன் வைரக்கும், உங்களை விட்டு இன்னொரு சமுதாயமாக ஆக்குவான், அவர்கள் உங்களைப் போல இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் நமக்கு கடைசி இந்த சூரத்து முஹம்மதில் நமக்கு நினைவூட்டுகின்றான். நம்முடைய எல்லா விஷயங்களும், உலகம் மற்றும் மறுமையுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வு கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கின்றது, வேறு எதிலுமே கிடையாது. ஏனென்றால் அதுதான் நமக்கு வழி நடத்தக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் சில நிமிடத்தில் நம்ம இன்ஷா அல்லாஹ் முடித்துக்கலாம். சில இருக்கின்றது. சூரத்துல் ஃபத் மதனி சூறாவாக இருக்கின்றது. ஃபத் என்று சொல்லும் பொழுது வெற்றிக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம், விக்டரிக்கு சொல்வது. இந்த சூறா ஹுதைபியாவுடைய அந்த உடன்படிக்கை பிறகு ஹிஜ்ரி 6வது ஹிஜ்ரியில் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை ஏற்பட்டது. அதற்கு பிறகு இந்த வசனம், இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டது. இந்த வசனம் இறக்கப்படும் பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ் அக்பர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த உடன்படிக்கையில் எல்லாமே குறைஷிகளுக்கு சாதகமாக தான் இருந்தது. முஸ்லீம்களுக்கு எல்லாமே என்ன, அவர்கள் கூனி குறுகி அவர்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வதற்காக தயாரான அந்த ஒப்பந்தத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொஞ்சம் ஒரு இதாக கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர், நம்ம சத்தியத்தில் தான் இருக்கிறோமா, ஏன் இப்படி எல்லாத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளும், எல்லாமே நமக்கு எதிராக சாதகமாக இருக்கு. ஒரு மனிதன் மக்காவிலிருந்து இஸ்லாத்தை தழுவி மதீனாவுக்கு தஞ்சம் புகுவதற்காக, பாதுகாப்பு தேடுவதற்காக வந்தான் என்றால் திரும்பி அனுப்பணுமா? அதே இங்கிருந்து மக்காவுக்கு போயிட்டான் திரும்ப அவங்க அனுப்ப மாட்டாங்க. இது எப்படி, இது அநியாயமாச்சு என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி, இன்ன ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நமக்கு மாபெரும் ஒரு வெற்றி ஏற்படுத்தி இருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில், இது பெரிய வெற்றியா, இப்படிப்பட்ட உடன்படிக்கையை நாம அமைத்து கொண்டு இதற்கு நாம் ஏற்றுக்கொண்டது இது பெரிய வெற்றியா என்று அவர் முதல் தருணத்தில் அவர் யோசிக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு அவங்களுடைய உள்ளத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை அவங்களுடைய உள்ளத்தில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுத்திய பிறகு அதை ஏற்றுக்கொள்கிற எந்த ஒரு வார்த்தையும் செய்யவில்லை. இது எப்பொழுது ஏற்பட்டது? 2 வருஷத்துக்கு பிறகு. அல்லாஹ் தஆலா 2 வருஷத்திற்கு முன்னாலே சுப செய்தியையும் நன்மாரைத்து கூறிவிட்டான், உங்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கப் போகின்றது. அந்த உடன்படிக்கையே என்ன மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டான். அந்த நேரத்தில் சில சஹாபாக்களுக்கு புரியல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வஹி இது உண்மையாக இருக்கும் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா 8ஆம் ஹிஜ்ரியில் மக்காவை கைப்பற்ற வெற்றி பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாமல் அல்லாஹ் தஆலா இந்த மக்காவை வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். பிறகு இந்த வசனத்தில் இதே அத்தியாயத்தில் பைஅத்துர் ரித்வானுடைய விஷயத்தையும் பதிவு செய்கிறார். பைஅத்துர் ரித்வான் உடன்படிக்கையில் உஸ்மான் இப்னு அஃபானை கொலை செய்து விட்டார்கள் என்று வதந்தி பரம்பு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து சஹாபாக்களையும் சேர்த்து பைஅத்தை பரிமாணத்தை கேட்டார்கள். இதற்கு பதிலாக நாம போரிடுவோம்,
ஏனென்றால் ஒரு பிரதிநிதியை, ஒரு தூதரை கொன்றதென்றால் அது மிகப்பெரிய ஒரு குற்றம். போருக்கு அவர்கள் எதிர்கொள்வது ஒரு ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு ஃபாரின் மினிஸ்டர் ஒரு நாட்டிற்கு செல்லும் பொழுது அந்த ஃபாரின் மினிஸ்டரை கொலை செய்யக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது 2 நாடுகளுக்கு மத்தியில் பெரிய ஒரு போர் தான் ஏற்படும். அதே போல உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு குறைஷியிடம் பேச்சுவார்த்தைக்காக சென்றார்கள். அந்த நேரத்தில் வருவதற்காக தாமதமாக ஆகிவிட்டது. அங்கு ஒரு வதந்தி பரவிவிட்டது. என்ன, இவர்களை உஸ்மானை கொன்று விட்டார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஅத் ரித்வான் என்று சொல்லக்கூடிய அந்த பொருந்தி கொண்ட அந்த ரித்வான் என்றது புரிந்து கொள்வது, அல்லாஹு தாலாவுடைய பொருத்தம். அப்போ யாரெல்லாம் அந்த பையத்து ரித்வானில் கலந்து கொண்டார்களோ சஹாபாக்களை அல்லாஹு தாலா பொருந்தி கொள்ளான். லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன என்று அல்லாஹு தாலா அவனுடைய பொருத்தத்தை குறிவிட்டான். பொருத்தம் கிடைத்து விட்ட பிறகு அவர்கள் மீது ஒருவன் விமர்சனம் செய்வது என்பது அது அவனுடைய அழிவை தான் கொண்டு செல்லும். சஹாபாக்களுடைய பொருத்தம் கிடைத்து விட்ட பிறகு, அல்லாஹ்வே நான் அவர்களை பொருந்தி கொண்டேன் என்று வாக்குறுதி சொன்ன பிறகும் ஒரு மனிதன் துணிச்சலுடன் சஹாபாக்களுடைய விஷயத்தில் விமர்சனம் செய்கின்றான் என்றால், அவர்களுடைய ஆட்சியிலோ அல்லது அவருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட விஷயங்களோ ஒருவர் விமர்சனம் செய்கின்றார் என்றால் அவன் தன்னையே அவன் அழித்துக் கொள்கின்றான் அர்த்தமாக இருக்கின்றது. மனிதன் சஹாபாக்களுடைய விஷயத்தில் பேசுவதிலிருந்து தன்னுடைய நாவை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அது அல்லாஹு தாலா 18வது வசனத்தில் அதை பதிவு செய்கிறான். அதற்கு சூரத்துல் ஹுஜராத்து, சூரத்துல் காஃப் மற்றும் சூரத்துல் தாரியாத்துடைய விஷயங்கள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதை நாம நாளையுடைய விஷயம் சேர்த்து நாம இன்ஷா அல்லாஹ் படிக்கலாம். அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் நாம இந்த படிப்பணிகளும் பாடங்களையும் படித்த விஷயத்தை சிந்தித்து குர்ஆனை இன்னும் ஆர்வத்துடன் படித்து அதில் இருக்கக்கூடிய செய்திகளை நாம் அறிந்து அமல்படுத்தி நம் மக்களுக்கு தெரிவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியல்வானாக. அல்லாஹு தஆலா ஹயாத் இருக்கும் வரை நாம் அவனையே கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியல்வானாக. மௌத் என்று வரும் பொழுது பொருந்தி கொண்ட நிலையில் அல்லாஹு தஆலா நமக்கு மௌத்தை ஏற்படுத்துவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்